வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? கருடனோட படத்தோட ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான வழியில போனா கடவுளோ இயற்கையோ அதை சரியான வழியில முடிச்சு வைக்கும். ஏன்னா அது நம்ம தலைக்கு மேல கருடனா சுத்திக்கிட்டு இருக்கு. ஓ, ஆதி கருணா ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் சார். ஓஹோ, நீங்க ரெண்டு பேரும். கருணா என் வியாபாரம் உன் கூட நடுவில் எதுக்கு கண்டவெல்லாம் குறைக்கிறான்? இப்போ உனக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ எப்படி உங்ககிட்ட வியாபாரம் பண்ண முடியும்? இவன் பேரு சொக்கன் சார். கருணான்றவன்ட்ட வேலை பார்க்குறான். முரட்டு விசுவாசி சார். ஒரு அண்ணனே, என்னடா? இல்லைண்ணே, அண்ணன் சும்மா விளையாட்டுக்கு பண்ண. அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓ, அவருக்கு உன் லிமிட்ல இருக்கிற கோம்பையம்மன் கோயில்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. இவங்க கூட சேர்ந்து இவரும் இருக்காரா? பெரிய கைடா. நாளைக்கு பிரச்சனைனா ஒன்னு கொடுத்து விட்டு அவங்க கலந்துக்குவாங்கடா. இது ஒரு கடை கண்டேன். 50 பேர் கையிலும் அருவா. உனக்கும் கருணாவுக்கும் எதிர நிக்கிறாங்க. யார் சொல்லி இதை பண்ண? நீ எதுவும் பண்ணல. ஏய் சொல்றா. இனி எந்த நாயோட தயவும் எனக்கு தேவையில்லை. நான் நாய் தான் மதினே. சோறுபட்ட வாழ்த்தவனுக்கு விசுவாசமா இருக்க மட்டும்தான் தெரிஞ்சு. அதுக்காக சமரனுக்கு ஒண்ணுன்னு விட்டுட்டு வேடிக்கை பார்க்க தெரியாது இந்த நாய்க்கு. எனக்கு எதுவுமே தெரியாம அப்படியே செத்து போறேன்னு நினைச்சேன்னு. ஐயோ, சிவன் சுந்தரராஜா. சூப்பர், நல்லா இருந்துச்சு. இதுலயே இந்த ட்ரெய்லர்லயே கதையை சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ற ஒரு படமாலாம் இல்லை. இது நார்மலா பார்த்தா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நல்லா நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய அந்த ஆக்டிங்கா பார்த்தோம்னா நிறைய பேர் சூப்பரா நடிக்கிற சமுத்திரகனி, சசிகுமார், சூரி அவங்களா இருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தர் இந்த குக் வித் கோமாளில வந்தவர், அவரு பேரு கோபியா, மைண்ட் கோபி, அவரும் நல்லா நடிப்பாரு எனக்கு தெரிஞ்சு. அதான் நிறைய அந்த ஆக்டிங் வைஸ் நிறைய பேர் கரெக்டா செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, இது நார்மலா நம்ம போய் பார்க்கலாம். ஏன்னா கதை என்னன்னு நமக்கு புரியுது. ஆமா, கொன்னுட்டாங்க, இவரு பழி வாங்குற அப்படி மாதிரிதான். அப்படி இருக்குமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவரு சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி விடுற மாதிரி இருக்கு சூரிய. அதான் அவரோட எனக்குன்னா நீ பண்ண மாட்டியா அப்படின்னு கேக்குறாரு போல இருக்கு. அதாவது ஏதோ சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்குள்ள சூரி உள்ள பூர்றாரு. அது பார்த்தா இவர் அவரை ஒரு ஆளாவே மதிக்கலன்னு மாதிரிதான் தெரியுது. மேபி இவரே வில்லனா கூட இருக்கலாம். சூரி தான் நம்ம என்னதான் லாயலா, அதாவது ரொம்ப நேர்மையா இருந்து இவ்வளோ இதா இருந்தும் நம்மள பின்னாடி முதுகுல தான் குத்துறாங்க, அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். இவரை கொன்னுட்டு அதனால அது நார்மல் கதை, அது பழைய கதை, அது அந்த மாதிரி இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி நெகட்டிவ் ஷேட்ல தான் முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதான் சுந்தரபாண்டியன்ல பாத்தீங்களா அந்த ஃப்ரெண்ட்ஸே, அதாவது நம்ம அவன் தான் காப்பாத்துவான் அப்படின்னு நம்பிட்டு இருப்போம், பார்த்தா அவன் தான் கொத்துவான்ல, அந்த மாதிரி கூட இருக்கலாம். நல்லாதான் இருக்கு. இது நார்மலா போய் பார்த்தா நல்லா இருக்கு. ஆமா, பார்க்கலாம். இது எப்படி எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல, ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூரியோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஆமா, ஓகே. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.